ஹாய் டால். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாம்பழத்தை வச்சு எப்படி புட்டிங் செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இது புட்டிங்னு சொல்லலாம், ஜெல்லின்னு சொல்லிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீடியம் சைஸில் உள்ள மாம்பழம் இருந்துச்சுன்னா நம்ம 2 மாம்பழம் எடுத்துக்கலாம். எங்கிட்ட இப்போ ஒரு பெரிய மாம்பழம் இருக்குது, கிளிமுக்கு மாம்பழம். நான் இந்த 1 மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ மாம்பழத்தோட மேல் தோலையெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நம்ம அடித்து எடுத்துக்கலாம். மாம்பழம் நல்லா பேஸ்ட் ஆனதும் நம்ம ஒரு 3 கப் தண்ணி ஆட் பண்ணி திரும்ப அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த மாம்பழ பேஸ்ட்டை ஒரு பேனில் மாற்றிக்கலாம். இந்த மாம்பழ பேஸ்ட் நல்லா கொதிக்கிற வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இது நல்லா கொதித்த உடனே கலர் பொடி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷனல் தான். கலர் ரொம்ப வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். ஓகே, இது இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு சீனி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் சீனி ஆட் பண்ணியிருக்கேன் இதில். பத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதை அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஓகே, இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அதில் இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியானதும் நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது கீழே இறக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஆற விட்டுருங்க. கிளாஸில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஆயில் தடவிக்கலாம். ஓகே, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா சூடு ஆறி இருக்கும். இப்போ நம்ம கிளாஸில் மாற்றிக்கலாம். கிளாஸில் ஊற்றி வச்சுடுச்சு. இதை இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ 1 ஹவர் ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஜெல்லி மாதிரி வந்திருக்குன்னு. இது மெயினாக கிட்ஸுக்கான ரெசிபி தான். எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.